போலீஸ்காவா உங்களோட சேஃப்டிக்காக உங்களை நம்பி உங்க ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நம்ம சேஃபாக போகணும். உடம்புல வேற எங்கே அடிபட்டாலும் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அதனால தான் உங்களை 1000 முறை சொல்லியிருக்காங்க. பல வகையில் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹெல்மெட்டை வேற கம்மியாகிருக்கு. அது இல்லாமல் 100% எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகும். ஹெல்மெட் போட்டு பார்த்த உடனே ஹெல்மெட் போட வேண்டியது, போலீஸுக்கு அந்த உடனே கழட்டி வச்சுக்க வேண்டியது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்கள் உயிரை காப்பாற்ற ஹெல்மெட் போடணும். கிலோ ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புகிறோம். இதை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணணும். ஹெல்மெட் போட்டே போகணும். வணக்கம் சார். நாங்கள் தஞ்சாவூரில் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இருக்கும்போது எங்களை போலீஸ் வந்து சைடில் வந்து நிற்க சொன்னாங்க. நாங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கணும், என்னத்துக்காக நிற்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு மாங்காய் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாங்காய் வந்து பர்ச்சேசிங் கொள்முதல் வந்து நிறையா இருக்குது, அதாவது விளைச்சல் நிறையா இருக்குது, கொள்முதல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள்கிட்டேருந்து அவங்க கொள்முதல் பண்ணி எங்களை மாதிரி ஹெல்மெட் வியர் பண்ணி வரவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி கொடுக்கறதா சொன்னாங்க. எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவசாயிகளுக்கு இது பெரும் உதவியா இருக்கும் அப்படிங்கறது நினைக்கிறோம். நாங்க எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம்.